ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். எதுக்குனாக்கா நம்ம தூதுவளை நட்டு வச்சோம்லங்க, அது கட்டிங்ஸில் வளர்க்க முடியுதான்னு பார்க்குறதுக்காக நட்டு வச்சோம். அது வந்திருக்குது, அதை தான் காமிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம தூதுவளை நட்டு வச்சோம்ல ஒரு சின்ன பாட்டில், அதில் ஒன்று வந்திருக்கு, மீதி 3 காஞ்சி போச்சு. பச்சை இருக்குது, ஆனாலும் வேறு காஞ்சிருச்சுங்க, வேறு அழுகிச்சு, அதனால் வராதுன்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த தூதுவளை ஒன்று கட்டிங்ஸில் வந்திருக்கு. நீங்களும் இதை மாதிரி கட்டிங்ஸ் கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு வந்து வைங்க. கட்டிங்ஸில் வருது தூதுவளை செடி. அது ரொம்ப முள்ளாக இருக்கும், அதனால் வீட்டுக்கிட்ட எங்கேயாவது ஓரமாக வைங்க, நடுவில் வச்சிடாதீங்க, அது ரொம்ப முள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது இது ஒரு ஹெர்பல் செடி. சளி பிடிச்சாக்கா பிள்ளைங்களுக்கெல்லாம் நெய்யில் வதக்கி கொடுக்க சொல்லுவாங்க. இந்த பூவு, இந்த இலையெல்லாம் வதக்கிட்டு தேனில் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுமே தூதுவளையை ரசம் வச்சு குடிக்கலாம், சளி பிடிச்சா, ஜுரம் அடித்தா. அப்புறம் பிள்ளைங்களுக்குமே ரசம் சோறு கொடுக்கலாம். ஸ்டே ஹெல்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.